இப்போ ஹோமியோபதி மெடிசனில் வாட்டர் டோஸ் நம்ம எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு மருந்து பொதுவாக இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் வாட்டரில் கலந்து உங்களுக்கு கொடுத்துருப்போம் நம்ம கிளினிக்லேருந்து. இந்த மருந்தை எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு மருந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த டம்ளர் ஸ்பூன் ரெண்டையுமே நல்லா வெந்நீரில் போட்டு அலசி சுத்தமாக வச்சுக்கணும். மருந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சரி, மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமும் சரி, அதை நல்லா வெந்நீரில் போட்டு அலசி சுத்தமாக எடுத்து வச்சுக்கணும். டம்ளர் உங்களுக்கு கிளாஸ் டம்ளர், சில்வர் டம்ளர் இல்லை டிஸ்போசபிள் கப் எதாக இருந்தாலும் ஓகே, சரிங்களா? இப்போ இந்த டம்ளரில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 100 ml தண்ணி, பொதுவாக 100 ml கலந்துக்க சொல்லுவோம். சில நேரங்களில் 200 ml இல்லை அல்லது 1 லிட்டர் அந்த மாதிரி நம்ம கலந்துக்கணும், சரிங்களா? ஃபஸ்ட்டு 100 ml தண்ணி எடுத்துக்கணும். இந்த தண்ணி நீங்கள் எப்பயும் குடிக்கிற தண்ணி, சுத்தமான தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி சுட வச்சு ஆறின தண்ணி உபயோகிக்கலாம், அல்லது நீங்கள் நார்மலாக குடிக்கிற தண்ணியை உபயோகிக்கலாம். தண்ணி சூடாக இருக்கக்கூடாது. சுடு தண்ணி சூடாக வந்துட்டு மருந்து கலக்கும்போது அதை உபயோகப்படுத்தக்கூடாது, சரிங்களா? ஸோ 100 ml தண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த மருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 10 தடவை குலுக்கணும். அந்த 10 தடவை குலுக்கிறது அப்படிங்கிறது எப்படி குலுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மருந்து பாட்டிலை நல்லா அப்படி நேராக கையில் பிடிச்சிக்கணும், சரிங்களா? மருந்து பாட்டிலை நேராக கையில் பிடிச்சிட்டு உங்களோட இன்னொரு கையை நல்லா ஃப்ளாட்டாக அப்படி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 1 feet ஹைட்லேருந்து, சரிங்களா? 1 feet ஹைட்லேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி 10 தடவை குலுக்கணும். யூஸ்வலாக இந்த சிரப்பு டானிக்லாம் கொடுக்குற மாதிரி இப்படி இப்படி குலுக்கக்கூடாது, சரிங்களா? இது என்ன பண்ணோம் அப்படின்னா, நல்லா 1 அடி ஹைட்லேருந்து நல்லா இந்த மாதிரி ஒரு ஜெர்க் வரணும். 1 2 இந்த மாதிரி. ஸோ 10 தடவை குலுக்கணும். 10 தடவை குலுக்கினதுக்கப்புறம் இதிலேருந்து ஒரு மூடி மருந்து, சரிங்களா? ஒரு மூடி மருந்து இந்த 100 ml தண்ணியில் போட்டுட்டு ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கிட்டு, டீ காஃபி எப்படி நல்லா டேஸ்ட் பண்ணி குடிப்பீங்களோ அந்த மாதிரி நல்லா உங்கள் நாக்கில் படுற மாதிரி சுவைச்சு பொறுமையாக அதை முழுசாக குடிக்கணும். இது பொதுவான வழிமுறை. சில சமயங்களில் எத்தனை தடவை குலுக்கிறது அப்படிங்கிறது மாறலாம். இந்த ஒரு மூடிக்கு பதிலாக உங்களுக்கு 10 சொட்டு அல்லது 20 சொட்டு அந்த மாதிரி டோசேஜ் வந்துட்டு மாறி இருக்கலாம். இதை கலந்து முழுமையாக குடிக்கிறது தவிர்த்து சில சமயங்களில் 3 ஸ்பூன் அல்லது 5 ஸ்பூன் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் சாப்பிட சொல்லி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கப்படும். அது உங்களுடைய தொந்தரவுக்கு ஏற்ற மாதிரி இந்த டோசேஜ் வந்துட்டு மாறும். பட் இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த அளவு நீங்கள் குலுக்கக்கூடிய அந்த 10 முறை கரெக்டாக இருக்கணும். 10 தடவை குலுக்கிட்டு எத்தனை ஸ்பூன் அல்லது எத்தனை மூடி எத்தனை ட்ராப்ஸ் சொல்கிறாங்களோ அத்தனை ட்ராப்ஸ் அந்த தண்ணியில் கலந்து அதை உங்களுடைய மெடிசன் லேபிளில் அதை வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம். எத்தனை முறை கொடுக்கணும், எத்தனை மூடி அப்படிங்கிறது எல்லாமே அதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக சாப்பிடணும். இப்போ ஒருவேளை இந்த மாதிரி என்னால் கையில் ஓங்கி அடிக்க முடியாது, எனக்கு கை வலிக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இல்லை பயம் அச்சம் இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு நல்ல தலைவாணி, சரிங்களா? ஒரு தலைவாணி மாதிரி நல்லா எடுத்துக்கலாம், அல்லது ஒரு நல்ல ஹார்ட் பவுண்ட் புக் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி 1 அடி ஹைட்லேருந்து 1 2 3 4 5
6 7 8 9 10. ஸோ இந்த மாதிரி 10 தடவை கொடுக்கலாம். ஸோ 10 அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டான அளவு. சில சமயங்களில் இதனுடைய எண்ணிக்கையும் வந்துட்டு மாறுபடலாம். உங்களுடைய தொந்தரவுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த மாற்றங்கள் வந்துட்டு மருத்துவர் வந்துட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. சரிங்களா? மேற்கொண்டு உங்களுக்கு மருந்து சாப்பிட்றதுல வேறு எதுவும் சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள கிளினிக் நம்பருக்கு ஃபோன் பண்ணி எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிற விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி.